டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டத்துக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டு தற்போது அக்கறையில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல்ல. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை, கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஈடு, மணல் கடத்தினா ராஜ மரியாதை. ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சித்திரவதை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து 10 மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம். ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காரணம், 6 மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம். அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க. 6:50 7 மணி வரைக்கும் 5:45 இருந்து சொல்லி பார்த்தோம். நீங்க டாஸ்மார்க்கு போக கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட். அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது, நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு டாஸ்மார்க்கே மூடினதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும்? அதனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம். அடுத்த ஒரு வாரத்தில், இனி நாங்க தேதி சொல்லாமத்தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு இது எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போட போறோம். இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். 22ஆம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அறிவிக்க போறதில்ல. காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது. வெரி சிம்பிள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல, யாரையும் தீயை பட்டு கொளுத்தல, நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல. எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான். அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை, நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம். அடுத்த 2 போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது.
விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். மே 2026 வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அது தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சேரல திமுகவை காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான். ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க. வெரி கிளியர், வெரி கிளியர். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அவர்கள் எங்களையே கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டோம். ஓகே, நாங்க டாஸ்மார்க்ல எதுவும் உடைக்க போறதில்ல, லா அண்ட் ஆர்டர் பண்ண போறதில்ல, எந்த பஸ்ஸையும் நாங்க போய் கொளுத்த போறதில்ல. நீங்க லா அண்ட் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க, ஓகே, நாங்க கட்டுப்படுறோம், வாங்க. டாஸ்மார்க்குக்காகத்தான் இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டே நடந்திருக்கு. நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல. 5:30 மணிக்கு டாஸ்மார்க் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும். இரவு 11 மணி வரை 12 மணி வரை உட்கார வைக்கணும். இது என்னது? இது என்னது? இது நியாயமா? ஜனநாயகத்தில் நாங்களாம் எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா, இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா, சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா? நாங்கள் செல்ஃபிஷ் பீப்புளா? நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன், ரோட்ல இறக்கி விடுவேன். இருக்கக்கூடிய மண்டபத்தில் டாய்லெட் சில மண்டபத்தில் இருக்காது. பெண்களுக்கு 6 மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது. ஆனா நான் எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க, டிஜி சொல்லிட்டாங்க, கமிஷனர் சொல்லிட்டாங்க, நாங்க உங்களை நைட்டு வரைக்கும் வச்சிருப்போம்னா எப்படி அந்த இதை நாங்க எடுத்துக்க முடியுங்கண்ணா? இது ஜனநாயக முறைப்படி தான் இருக்கும். அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன், எல்லா ஆர்ப்பாட்டமும் நீ தேதி இல்லாம தான் நடக்குங்கண்ணா. நீ தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. சிஎம் வீட்டை முற்றுகையிடுவோம், சொல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரகுபதி அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, வந்து பார்க்க சொல்லுங்க. டெல்லி இதுவரை பல போராட்டங்களுக்கு அனுமதி கேட்டும் தராத நிலையில் இனி அறிவிக்காமல் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். மேலும் காவல்துறையினருக்கும் இனி ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை எனவும் அவர் பேசியிருக்கிறார்.